ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்திகளே, தொண்டை பற்றி மேலும் பேசலாம். சக்திகளே, நிறையா பேசலாம். தொண்டு நெறி எப்படி சிறந்தது அப்படிங்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது சக்திகளே. உதாரணத்துக்கு திருநாவுக்கரசரையும் திருஞான சம்பந்தரை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். நாயன்மார்களை அந்த வரிசையில் அவர்கள் இருக்கிறார்கள். சமய புறவர்கள் என்று சொல்வார்கள் அவர்களை. அப்பர் சுந்தரர், மாணிக்க வாசகர், ஞானசம்பந்தர், 4 பேரும் சமய குறவர்கள் அப்படி சொல்லுவாங்க. இதில் திருநாவுக்கரசரும் திருஞான சம்பந்தரும் ஒரு முறை ஒன்றாக சேர்ந்து சில சிவ கோவில்களை சென்று தரிசனம் செய்கின்றார்கள். அந்த மாதிரி சிவாலயங்களை தரிசனம் செய்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஊரில் பஞ்சம், மழையே பெய்யல. மழை பெஞ்சு 12 ஆண்டுகள் ஆகி போச்சான். அதனால் ஊர் ஜனங்கள்லாம் அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேறு பக்கம் போயிட்டாங்க பொழப்புத்தனத்துக்காக. ஜனங்களே இல்லைங்கிறப்ப கடத்தெரு மட்டும் இருக்குங்களா? அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை. கோயில் இருக்குது, ஏதோ பூஜை நடக்குது, அவ்வளோதான். போய் பார்க்குறாங்க, சாமி கும்பிட்றாங்க, ஊர் நிலைமை தெரிஞ்சுக்கிறாங்க. இறக்கமுள்ளவர்களாச்சா அடியார்கள். இந்த நிலையில் நம்ம எப்படி இந்த ஊர் விட்டு போட்டு போகிறது? நம்ம ஆண்டவங்கிட்ட முறையிட்டு இந்த ஊரை காப்பாற்றவனு அப்படின்னு முடிவு பண்ணாங்க 2 பேர். அதே மாதிரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலை எந்திரிச்சோன்னையுமே அவருங்க நீராடி விட்டு சிவன் முன்னால் கருவறை முன்னால் நின்று பதிகம் பாடுவாங்க ஆண்டவன் மேலே. பாடி முடித்த உடனேயுமே சிவபெருமான் அவருடைய பக்திக்கு இணங்கி பலிபீடத்தின் முன்னால் ஆளுக்கு ஒரு படிக்காசு தருவாங்க. அவங்க நிற்கிற பக்கம் ஆளுக்கு ஒரு படிக்காசு, அதாவது தங்கத்தால் பவுனுங்க. ஒரு பவுனு இவர் முன்னால், நாவுக்கரசு முன்னால் ஒரு பவுனு, சம்பந்தர் முன்னால் ஒரு பவுனு இந்த பலிபீடத்தில் உண்டாகும். ஆண்டவங்க கொண்டு வைப்பார். அவங்க பக்கம் இருக்கிறத அவங்க எடுத்துப்பாங்க. அங்கே 2 மடம் இருந்தது. கோயிலுக்கு 2 பக்கத்தில் 2 மடம் இருந்தது. ஆளுக்கு ஒரு மடத்தை எடுத்துக்கிட்டாங்க. தன்னுடைய அடியாளோடு சேர்ந்து அந்த ஆண்டவன் கொடுத்த அந்த தங்க காசை கடைவீதி கொடுத்துட்டு அதில் உணவுப் பொருளெல்லாம் வாங்கிட்டு வர செய்து இவங்க தங்கியிருக்கிற சத்திரத்தில் சமையல் பண்ணி அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டாங்க. ஒருவேளை சாப்பாடு வயிறு நிறைய போட்டாங்க. இது இப்படி நடந்துட்டு இருக்கும் பொழுது சம்பந்தர் ஒரு முறை கவனிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவருடைய உணவுச்சாலையில் மட்டும் சாப்பாடு தயாராக ரொம்ப லேட் ஆகுது. நாவுக்கரசருடைய மடத்தில் டான்னு மத்தியானம் 12 மணி ஆனால் சாப்பாடு போட்டுறாங்க. ஆனால் சம்பந்தருடைய மடத்தில் சாப்பாடு வர்றதுக்கு 2 மணி ஆகி போகுது. ஏன் நம்முடைய மடத்தில் மட்டும் இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு அவங்க இருக்கிற சிப்பந்திகளெல்லாம் விசாரிக்கிறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க சாமி, நாவுக்கரசர் கொடுத்து வர்ற தங்க காசு சொக்க தங்கம்ங்க. ஆமாங்க. அதனால் செட்டியார் அதை வாங்கி பார்த்த உடனேயுமே சுண்டி பார்த்துட்டு உடனே அதுக்கு உண்டான பொருளை எல்லாம் கொடுத்துட்றாருங்க. ஆனால் நம்ம கொடுக்குற காசு அப்படின்னு இழுக்கிறாங்க. இன்னும் என்ன சொல்லு, என்ன அது குறையுள்ள தங்கங்க. ஆமாம், சொக்க தங்கம் இல்லைங்க, குறையுள்ள தங்கம், மச்சம் கம்மியாக இருக்குதுங்க. அதன் காரணமாக அந்த காசு செட்டியார் வாங்கி உலையில் போட்டு உருக்கி எடுத்து எவ்வளோ தங்கம் தேருதோ அதை எடை போட்டு அதுக்கு தகுந்த அளவு பொருளை கொடுக்குறாரு. அதனால காலதாமதம் ஆகுதுங்க அப்படி சொல்கிறாரு. அவ்வளோதான். சம்பந்தருக்கு அப்படியே கிருகிருன்னு மயக்கமே வர்ற மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா இது, 2 பேரும் ஒரே தெய்வத்தை கும்பிட்றோம், ஒரே நேரத்தில் ஆண்ட முன்னால்னு பதிகம் பாடுறோம். இதில் எனக்கு குறையுள்ள தங்கம், அவருக்கு சொக்க தங்கமா அப்படின்னு கதறிக்கிட்டு ஆண்ட முன்னால் நியாயம் கேட்குறாரு கருவறை முன்னால். அப்போ அசரீரியா ஆண்டவன் சொல்கிறாரு, சம்பந்தா, நீ வெறும் பக்தி மட்டும்தான் பண்ணுற, என் மேலே பாடுற மனமுருகி பக்தி மட்டும்தான் செய்கிறேன். ஆனால் நாவுக்கரசன் அப்படி இல்லை. அவள் தொண்டும் செய்கிறான், பக்தியோடு தொண்டும் செய்கிறான். ஆமாங்க, நாவுக்கரசர் தன்னுடைய தோல் எப்பவுமே ஒரு மம்டி மாதிரி ஒரு உளவாரப்படையை வச்சுருப்பாருங்க. எந்த சிவன் கோயிலுக்கு போனாலும் அங்குள்ள புல் பூண்டு அந்த புதரெல்லாம் வெட்டி சுத்தம் பண்ணுவாருங்க. அங்குள்ள தெப்பக்குளத்தை சுத்தம் பண்ணுவாருங்க, சேர் எடுப்பாருங்க. இந்த மாதிரி உளவார பணிகள் செய்து கொண்டே இருப்பார். அதன் காரணமாக அவன் பக்தியோடு தொண்டும் சேர்ந்து செய்கின்ற காரணத்தினால் அவனுடைய பக்தி மதிப்பு மிக்கது. உன்னுடைய பக்தியை காட்டிலும் அவனது ஒருபடி மேலே. ஃபஸ்ட்டு மார்க் அவனுக்கு தான்.
அதனால் அவனுக்கு நான் சொக்கத்தங்கம் கொடுத்தேன். உங்களோட பக்தி வந்து தொண்டு கலவாத பக்தி, வெறும் பக்தி. அதன் காரணமாக உனக்கு குறையில்ல தங்கத்தை கொடுத்தேன். இனிமேல் நீயும் தொண்டு செய்யி, உனக்கு சொக்கத்தங்கம் தரேன்னு ஆண்டவன் சொன்னார். அன்னையிலிருந்து சம்பந்தர்மு தொண்டு செய்ய ஆரம்பித்தார் சக்திகளே. அப்போ பார்த்தீங்களா, ஆண்டவன் முன்னால் தொண்டோடு கூடிய பக்திக்கு தான் வெயிட் அதிகம். தொண்டு இல்லாத வெறும் பக்தி செகண்ட் மார்க்கு தான். அதனால் நம்ம எல்லோருமே முடிந்த அளவு தொண்டு செய்யணும். எப்படி தொண்டு செய்யணும், எவ்வாறு தொண்டு செய்யணும், அதை பற்றிய விளக்கங்கள் எல்லாம் மறுபடியும் சொல்கிறேன் சக்திகளே. ஓம் சக்தி.